கணிதத்துல உயர்ந்த மனிதர் யாரு? நம்ம கணித மேதை யாரு? ராமானுஜன். நம்ம எல்லாரும் தெரியும். மேக்ஸ்ல அவரை மாதிரி கில்லேடி கிடையாது. அவரை தான் நம்ம உயர்த்தி படிக்கிறோம். உலக அளவில் இன்னைக்கு அவர் மிஞ்ச ஆள் இல்ல. ஆனால் அந்த கணித மேதை எப்படி கணித மேதை ஆனார் என்கிற ஒரு வரலாறு. அவருக்கு மேக்ஸ் நல்லா வரும், இங்கிலீஷ் சரியா வராது தெரியுமா? இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டார். 3 தடவை ஃபெயில் ஆயிட்டார். 3ஆவது தடவை 3 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டார். உடனே சரி ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல, ஏன்னா இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டார். ஹார்பர்ல வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டதோட நின்னல, வேலைக்கு போயிட்டு ஓய்வா இருக்கிற நேரத்தில் நூலகத்தில் போய் படிக்கிறார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஹார்டின்னு ஒருத்தர் ஒரு மேக்ஸ் புதிரை போட்ட ஒரு மேகசினை பார்க்கிறார். இந்த மேக்ஸ் புதிருக்கு அவருக்கு ஆன்சர் எழுதி அனுப்புறார். அந்த ப்ரொஃபசர் பார்த்து அசந்து போயிட்டார். உலகம் முழுக்க இந்த மேகசின் அமைச்சர் ஒருத்தர் கூட இந்த மேக்ஸ் புதிருக்கு சரியா விட சொல்ல, இவ்வளவு ஸ்ட்ரைட்டா இவ்வளவு ஈஸியா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய பேராசிரியர் இருப்பாருன்னு விசாரிச்சா அவர் சாதாரண ஹார்வர்ட்ல இருக்கிற கிளார்க். உடனே அந்த ப்ரொஃபசர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினா, யோ உலகத்திலேயே மிகச்சிறந்த கணித மேதை எங்க தெரியுமா இருக்கான்? உங்க யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு ஒரு ஹார்பர்க்ல அங்க கிளார்க்கா உட்காந்துருக்கான், போய் அவனை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ரெக்கமெண்ட் லெட்டர் எழுதி அங்கிருந்து ஒரு ப்ரொஃபசர் அனுப்பி அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரை வர வைத்து, இவ்வளவு அறிவு உனக்கு இருக்கிறது, எழுதாமலேயே உனக்கு பட்டம் தரக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உலக புகழ் பெற்றார். எப்படி? ஒரு நூலகத்துக்கு தொடர்ந்து போய் அங்க இருக்கிற மேகசினை படித்து, அன்றைக்கு அந்த நூலகத்திற்கு ராமானுஜம் போகாமல் இருந்தால் கணித மேதை ராமானுஜம் என்று நாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஆங்கிலத்தில் தவறி போன ராமானுஜம் என்று தான் சொல்லியிருப்போம்.